வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் தொடர்ந்து தினமும் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும், தீமைகள்லாம் கிடைக்காது. அளவோடு நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிடணும். பேரிச்சம்பழத்தில் வளமான உள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றை பெறலாம். பேரிச்சம்பழத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு போதுமானது. நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். ஸோ பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது என்னென்ன ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நாம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது மனிதர்களினுடைய உடலின் எலும்புகளின் தேய்மானத்தை குறைக்குது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்கிறது. தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வருவர்களுக்கு எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதாவது 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே ஊட்டச்சத்து நம்ம நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை, அதாவது எலும்புக்கு ஊட்டச்சத்து அதிகம் கொடுத்து பலம் சேர்க்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் ஒரு உணவு தான் இந்த பேரிச்சம்பழம். ஸோ பேரிச்சம்பழத்தில் கால்சியம் வளமான உள்ள இருக்கு. இதை எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எலும்பு சார்ந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் என எதுவுமே இருக்காது. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்வதற்கு இப்போ இருந்தே பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண்கள் நலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை திறனானது ஒவ்வொருவருக்குமே மங்களாக இல்லாமல் கூர்மையாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும். ஒரு வேலையை செய்யறதுக்கோ, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைய காலத்தில் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதாலையும், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறதாலையும் சின்ன வயசுல இருந்தே பல பேருக்கும் கண்கள் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுது. அவங்க கண் பார்வை குறைபாடு இருக்கிறதால கூர்மையான ஒளியை பெறுவதற்கு கண் கண்ணாடிகளை முகத்திற்கு அழகா இருக்கா இல்லையான்லாம் பார்க்காம மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா கண்களுக்கு நம்ம பலம் தருவதற்கு ஊற வைத்த இந்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா பேரிச்சம்பழங்களை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதால சிலருக்கு கண் பார்வை மங்குதல், மாலை கண் நோய் போன்ற குறைபாடுகளாக இருந்தது அப்படின்னா தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது கண்களினுடைய பார்வை திறன் மேம்படும். கண் புரை போன்ற பிரச்சனை ஏற்படும், தடுத்துக் கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை தேனில் தொட்டு சாப்பிடும்போது மாலை கண் நோய் போன்ற குறைபாடுகளை நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். அப்போ கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு பேரிச்சம்பழம் உறுதுணையாக இருக்கும். பேரிச்சம்பழம் குறிப்பாக ஒவ்வாமையை நமக்கு கியூர் பண்ணிடும். நாம் சில குறிப்பிட்ட பொருட்களை சாப்பிடும் போதோ சுவாசிக்கும் போதோ உடல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்வினை ஆகும். ஸோ நமக்கு அது எதிர்வினை ஆகிறதால ஒவ்வாமை ஏற்படும், அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வாமை நபருக்கு நபர் வேறுபடும். ஒரு சிலருக்கு ஒரு பொருளை சாப்பிட்டாலே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். ஒரு சில பேர் ஏதாவது சுவாசிக்கும் போது அவங்களுக்கு அலர்ஜி இருக்கும். ஒரு சில பேருக்கு பிடித்த உணவு கூட இருக்கும். ஆனால் அந்த பிடித்த உணவை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அலர்ஜி ஏற்படும். ஸோ பேரிச்சம்பழம் அப்படி கிடையாது. பேரிச்சம்பழங்களை அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். ஒவ்வாமை ஏற்படாமலும் தடுக்கலாம். உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம். அது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜியாகவோ அல்லது சுவாசம் தொடர்பான அலர்ஜியாக எதாக இருந்தாலுமே அதை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை உங்களுக்கு ரொம்ப மெலிஞ்சிருக்கு, ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் பேரிச்சம்பழங்களை சாப்பிடலாம். மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து காணப்படுபவர்கள் திரும்ப மீண்டும் தங்களுடைய இயல்பான உடல் எடைக்கு திரும்பணும், உடலை பலப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா இயல்பான எடை குறைவாக இருக்கக்கூடியவங்க உடல் எடையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு தினமும் தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை நல்லா அரைச்சி அதை சூடான பாலில் கலந்துக்கணும். தினமும் 3 வேளை, காலை, மாலை, இரவு என்று சொல்லக்கூடிய 3 வேளைகளில் உடலுக்கு போதுமான அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கணும். ஸோ ஒரே ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டா கூட போதுமானதான். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய சக்தியை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய உடல்
சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிடும். உடல் எடை வந்து உங்களுக்கு திரும்ப வந்து கூட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய உடல் வந்து இழந்திருக்கக்கூடிய பலத்தை எல்லாம் நீங்கள் வந்து மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு பேரிச்சம்பழங்களை இந்த மாதிரி முறைகளில் சாப்பிடலாம். போதை பழக்கம் கைவிடுவதற்கு பேரிச்சம்பழம் உறுதுணையாக இருக்கும். இன்று பலரும் புகையிலை, சிகரெட், பீடி, மது போன்ற பல வகையான போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக உடலும் அவங்களுக்கு பாதிக்கப்படுது, மன ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. போதை பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்க போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வருவது கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்திலிருந்து அவங்களை விடுவிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அது உடல் நலத்தையும் மேம்படுத்தும், மனநலத்தையும் மேம்படுத்தும். அதாவது உங்களுக்கு புகைப்பிடிக்க வேண்டும் என்றோ, மது அருந்த வேண்டும் என்றோ, போதைப் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றோ ஒரு உணர்வு தோன்றுச்சு அப்படின்னா அப்போ நீங்க பேரிச்சம்பழங்களை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த உணர்வு வந்து உங்களுக்கு நின்றுடும். பேரிச்சம்பழங்களுடைய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே போதை பழக்கத்தால் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கிருமிகளையும் வெளியேற்றிடும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் கண்ட நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றது, கெட்டு போன உணவுகளை சாப்பிட்றது, மாசடைந்த நீரை குடிக்கிறது, சீதோஷண நிலை அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாமே சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். இந்த வயிற்றுப்போக்கால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து 3 வேளை சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது, அதாவது ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்றத வந்து 3 வேளைகளை பிரித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றுப்போக்கு நமக்கு நின்றுடும். உடலுக்கும் பலத்தை கொடுக்கும், மனதையும் மேம்படுத்தும், வயிறு சார்ந்த பிரச்சனைகளையுமே கியூர் பண்ணிடும். அப்போ செரிமானம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் என எதுவுமே இருக்காது. வயிற்றுப்போக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும். புற்றுநோய் தீர்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்களை அளிக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்கு. பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டிருப்பவர்களுக்கு சிறுநீரக புற்றுநோய், குடல் புற்றுநோய் போன்ற பல்வேறு விதமான புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைவாக இருக்கு அப்படின்றத பல மருத்துவ ஆய்வுகளை மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் செல் பரவாமல் தடுக்கிறதுக்கும் புற்றுநோயை குணப்படுத்திக் கொள்வதற்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்வது அவசியம். மலச்சிக்கல் தீர்வதற்கு பேரிச்சம்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மாமிசம், மாவு பொருட்களால் இருக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாத்தையுமே நம்ம அதிகமாக சாப்பிட்றது, அதாவது நான்வெஜ் ஃபுட்ஸை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அளவோடு தான் எடுத்துக்கணும். மாவு பொருளால் இருக்கக்கூடிய உணவுகளையும் அளவோடு தான் சாப்பிடணும். அப்புறம் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு இதெல்லாமே காரணமாக அமையும். மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து 3 வேளை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கியூர் ஆகிடும். அந்த மலச்சிக்கலை நீக்கக்கூடிய தன்மை வந்து பேரிச்சம்பழத்துக்கு இருக்குது. இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ உடலை வந்து ஆரோக்கியமாக வைப்பதை காட்டிலும் மனதையும் ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளும் பேரிச்சம்பழம். அதனால தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை சாப்பிடலாம். குறிப்பாக பேரிச்சம்பழம் வந்து இரும்பு சத்து நிறைந்திருக்கு அப்படின்றதால அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனைகள் நமக்கு வராது. அதை கியூர் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் இரும்பு சத்து நிறைந்தது. நோயாளிகள், குழந்தைகள், வயதானவர்கள் தினந்தோறும் சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய உடல் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். ரத்த அணுக்கள்லாம் மிக சரியான அளவில் இருக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கான அறிகுறிகள் எதுவும் இருக்காது. அந்த நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல், அதாவது இரும்பு சத்து குறைபாடு நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். அதாவது இரும்பு சத்து வந்து நமக்கு குறைபாடாக இருக்காது. எல்லாமே வந்து நமக்கு இரும்பு சத்து போதுமான அளவுக்கு இருக்கிறதால ரத்த ஓட்டம் நமக்கு சரியான அளவில் இருக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிடுங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.